வணக்கம் சார். தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உண்ணாநிலை போராட்டத்தை வந்து மேற்கொண்டீங்க. இப்போ 8வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொண்டாலும் இன்னைக்கு இந்த போராட்டம் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு என்ன சார் காரணம்? இன்று மாண்புமிகு தமிழக அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சரினுடைய அனுப்புதலின் பேரில் வந்தாங்க. எங்களுடைய கோரிக்கையை ஏற்கனவே நாங்கள் ஒரு படிவமாக அவர்களுக்கு கொடுத்துருந்தோம். அந்த படிவத்தை படிச்சுட்டு எங்கள் கோரிக்கைகளை ஏற்பதாக இப்பொழுது தேர்தல் இருக்கிற காரணத்தினால் இந்த கோரிக்கைகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2-3 நிகழ்ச்சியிலே இங்கே மாண்புமிகு ஒன்றிய முதன்மை அமைச்சர் மோடி அவர்கள் வருகின்ற பொழுது வலியுறுத்தினோம். அது மட்டும் இல்லாமல் தலைமை நீதியரசர் அவர்கள் இங்கே வரும்பொழுதும் வலியுறுத்திருக்கோம். ஆகவே இந்த கோரிக்கை என்பது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் உடலை வருத்திக் கொள்ள வேண்டாம், இந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் ஒரு சில திருத்தங்களை சொல்லிக் கொடுத்தோம். 2006 தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட தீர்மானம் என்பது நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தால் அன்றைய குடியரசுத் தலைவர் அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியிருப்பார். ஆனால் அன்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பினார்கள். உச்சநீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்துவிட்டது. ஆகவே இந்த தவற்றை மீண்டும் செய்யாமல் மீண்டும் தமிழக அரசு ஒரு சட்டத்தை இயற்றி அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னோம். தேர்தல் முடிந்த பின்னால் அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு உகந்ததாக இருந்தால் எங்கள் போராட்டத்தை நாங்கள் இப்பொழுது ஒத்தி வைத்திருக்கிறோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறுகின்ற வரை எங்கள் போராட்டம் தொடரும். இந்தியா கூட்டணி அமைஞ்சா உங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை தகுந்ததா இருக்கு? இந்தியா கூட்டணி அமைந்தால் உங்கள் கோரிக்கை நிறைவேறும் என்று சொல்வது அது அவர் கட்சி சார்பாக இருந்து சொல்லுகிறார். எங்களை பொறுத்தவரை எந்த ஒன்றிய அரசாக இருந்தாலும் மீண்டும் தமிழக அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அமைற்றினால் அதை ஆளுநர் மூலம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகின்ற பட்சத்தில் எங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறும் என்று நம்புகிறோம். ஆகவே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று அதிலே நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னாலும் அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இந்த 8 நாளா தொடர்ச்சியா உண்ணாநிலை போராட்டம் மேற்கொண்டு இருக்கிறீங்க. இதுல நீங்க பட்ட சிரமங்கள் என்னென்ன? கிட்டத்தட்ட 5க்கு 6க்கு மேற்பட்ட தோழர்கள் உடல் உபாதை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இன்றும் ஒரு மூத்த தோழர் அவர்கள் இன்று உடல் உபாதையினால் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு திரும்பி இருக்கிறார். குறிப்பாக ஓரிரு நாள் உண்ணாவிரதம் என்பதே ஒரு 2-3 மாதத்துக்கு உடல் பாதிப்பை ஏற்படுத்தும். 8 நாள் உண்ணாவிரதம் என்பது குறைந்தபட்சம் 3 மாத காலம் அவர்கள் உடல் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் தமிழென்று வருகின்ற பொழுது உயிரை துச்சமென மதித்து உண்ணாவிரத போராட்டத்தையும் உயிர் விடுவதற்கும் ஏற்கனவே நமக்கு வரலாற்று பின்னணி இருக்கின்ற காரணத்தினால் எங்கள் தோழர்கள் அதைக்கும் தயாராக இருந்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்கிற நம்பிக்கையோட நீங்க இருக்கிறீங்க. ஒரு சமயம் அப்படி அந்த கோரிக்கை திரும்ப உங்களுக்கு நிறைவேற்றப்படலைன்னா உங்களுடைய போராட்டங்கள் இனி வருங்காலத்திலும் தொடருமா? எங்களுடைய கோரிக்கை என்பது மிக முக்கியமான கோரிக்கை. குஜராத்தை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று இன்றைய ஒன்றிய அமைச்சராக இருக்கிற மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக வைத்தார். 10 ஆண்டு காலத்தில் அவர் நினைத்திருந்தால் ஒற்றை கையெழுத்தில் மாற்றியிருக்க முடியும். ஆனாலும் அவர் அதை செய்யவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய கோரிக்கை என்பது மிக நீண்ட நெடுங்கால போராட்டமுடைய கோரிக்கை. ஆட்சி பொறுப்புக்கு எந்த அரசு ஏற்றாலும் எங்கள் போராட்டம், நாங்கள் சொன்ன வாக்குறுதி அவர்கள் தீர்க்கவில்லை என்று சொன்னால் நிச்சயம் எங்கள் போராட்டம் தொடரும். நன்றி சார். மகிழ்ச்சி.